நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த ராஜராஜேஸ்வரியோட சுயரூபம் வெளிச்சத்துக்கு வரணும். நம்ம விஜய் முன்னாடி, இந்த நிஷா முன்னாடி கண்டிப்பா பதில் சொல்லியே தீரணும்னு எதிர்பார்க்குறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவ இந்த ரேணுகா நம்மகிட்டேருந்து தப்பிச்சுட்டா. கண்டிப்பா இந்த ஒரு தடவ நமக்கு சாதகமா இந்த ஒரு காரியத்த பண்ணிட்டு, இந்த ஒரு பழிய நம்ம மல்லி மேல போடலான்னு எவ்வளவோ துடியா துடிச்சுட்டு இருக்கேங்க. ஏன்னா, இந்த கால்நடைக்கு வந்துட்டு இந்த ரேணுகா கீழ வந்து விழுந்தது ரொம்பவே ஒரு பக்கம் கெட்டதா போனாலும், நம்ம மல்லிக்கு சாதகமா தாங்க அமைஞ்சுச்சு. ஏன்னா, இந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலயும், இந்த பழிய வந்துட்டு இந்த மல்லி மேல போட்டு, விஜய்க்கும் மல்லிக்கும் வந்துட்டு ஒரு பிரிவை ஏற்படுத்தணும்னு இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் இவ்வளோ கீழ்த்தரமா ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்குங்க. ஏன்னா, நிஷா நான் ஆரம்பத்திலேயே பார்த்தேன். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்ப நான் ஒரு ஐ விட்னஸா இருக்கேன். ஏன்னா, இந்த மல்லி தான் வந்துட்டு இந்த ரேணுகாவோட கழுத்த புடிச்சு கீழ தள்ளினது மட்டும் இல்லாம, செத்து தொலையட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் விட்டா, இது எல்லாமே நான் பார்த்தேன். நான் எவ்வளவோ வந்துட்டு படிச்சு படிச்சு சொன்னேன். 2 பேருக்குள்ள எதுக்கு சண்டை போட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு. ஆனா, என்னுடைய வார்த்தைய ஒரு மனுஷிய கூட என்ன மதிக்காம இப்படி வந்துட்டு மல்லி பண்ணிட்டா. அவ ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்ற மாரி இந்த ராஜேஸ்வரி எவ்வளோதான் நம்ம மல்லி மேல வீண் பழிய போடணும்னு நெனைச்சாங்களோ, அது எல்லாத்தையுமே கள்ளங்கபடமா தெளிவா வந்துட்டு இந்த கூட்டத்துக்கு முன்னாடி டாக்டருக்கு முன்னாடி தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு நம்பிக்கையே இல்ல. ஆனா இருந்தாலும் இந்த ரேணுகாவோட இந்த சுடர் இருக்காளே, அவளோட நிலைமைய பார்த்தா கொஞ்சம் சந்தேகம் நம்ம மல்லி மேல வருதுங்க. ஆனா இந்த நிஷா இருந்துக்கிட்டு, என் அக்காவோட உயிருக்கு மட்டும் ஏதாட்டும் ஆகட்டும், கண்டிப்பா உங்கள யாருமே நான் சும்மா விடமாட்டேன்னு ஒரு பக்கம் துடியா துடிச்சுட்டு இருக்கேங்க. ஏன்னா இந்த நிஷாவ பொறுத்தவரைக்கும் மல்லிய நிரந்தரமா விஜய் கிட்டேருந்து பிரிச்சுட்டு, விஜய் கூட வாழ வைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. ஆனா இந்த ராஜராஜேஸ்வரி இதுக்கு முன்னாடியே ஒரு தடவ வந்துட்டு இந்த ரேணுகாவ கழுத்த புடிச்சு நெரிச்சது மட்டும் இல்லாம, அப்ப என்கிட்டேருந்து நீ தப்பிச்சுட்ட. ஆனா இந்த ஒரு தடவ கண்டிப்பா உன்னால தப்பிக்க முடியாது. உன்னுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் வந்துட்டுனா மல்லி பக்கம் திருப்பிட்டு நானே உன்ன கொன்னுட்டு அந்த ஒரு பழிய மல்லி மேல போட போறேன்னு அவ்வளோ உறுதியா வந்துட்டு நெனச்சுட்டு இருக்கேங்க. ஆனா, இதில வந்துட்டு முட்டாளா நிக்க போறது யாருன்னாவா, நம்ம மல்லி தாங்க. ஏன்னா, இவங்க வந்துட்டு மிரட்டுனமோ தான் சரி, இல்ல இந்த ஒரு பழிய வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இந்த ராஜேஸ்வரி, ரஞ்சிதாவும், "ஏன் மல்லி இந்த ரேணுகாவ இப்படி நீ வந்துட்டு கொல்ல துணிஞ்ச?" அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்களே, அப்பவே இந்த ராஜேஸ்வரி கன்னம் பழுக்கிற மாரி ஒரு அடிய குடுத்து, எல்லா உண்மையுமே வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லியிருந்தா, கண்டிப்பா அந்த ராஜேஸ்வரியோட சுயரூபம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் வெளிவருவாங்க. இந்த ராஜேஸ்வரியும், இந்த ரஞ்சிதாவும் என்னதான் ட்ராமா ஆடினாலும், இல்ல இந்த டாக்டர் முன்னாடி, இந்த நிஷா முன்னாடி என்னதான் வந்துட்டு பொய் சொல்லி நம்ம மல்லி மேல இந்த ஒரு ஃப்ராடு வேலைய தெளிச்சாலும், ஒரு பக்கம் கூடிய சீக்கிரத்தில அதுக்கான உண்மைய வந்துட்டு கண்டுபிடிச்சுருவாங்க. நல்லது நடந்தா வந்து ஒரு கெட்டது நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கெட்டது நடந்ததுல ரொம்ப நல்லாவே நம்ம மல்லிக்கு, விஜய்க்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. இவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ தெரியல. இப்ப அடிபட்டத்துல தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இவங்க மனநிலை பாதிக்கப்பட போறாங்க அப்படின்ற மாரி இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாளா சுடர் என்ற பேர்ல அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கலக்கு கலக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப எல்லாமே வந்துட்டு வீணா போக போதுங்க. ஏன்னா, இந்த ரகுராமுக்கு கொடுத்த 50,00,000 வீணா போச்சு. விஜய் அடையணும்னு நெனச்சது வீணா போச்சு. இப்ப சுடரியா வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலே ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும். ரேணுகான்ற பேர்ல திரும்ப மனநிலை பாதிக்கப்பட்டு, இப்படி எல்லார் மத்தியில வந்துட்டு அவமானப்பட போறத நெனச்சா ரொம்பவே ஒரு பக்கம் சிரிப்பா சிரிப்பா இருக்குங்க. ஆனா, இந்த கதிரேசனுக்கு என்ன முடிவு வந்துட்டு தெரிய போதுன்னு கொஞ்சம் கூட புரியல. இந்த கதிரேசன பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் மல்லியும் வேணும், இந்த ரேணுகாவும் வேணும்னு எதிர்பார்த்தேங்க. ஆனா, இந்த ரேணுகா வந்துட்டு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா அப்படின்னு நெனச்சாலே வந்துட்டு ரொம்பவே சங்கடமா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களே.